வணக்கம். ஹாட்டாக இருந்த ராமநாதபுரம் தற்போது கூலாக இருக்கு. என்னங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. தற்போது ராமநாதபுரத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மழையினால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தேர்தல் பிரச்சாரத்தை கொஞ்சம் கூலாக ஓரமாக இருந்து மழையை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறதாக தகவல். யாரும் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியல. ஏன்னா சுட்டெரிக்கும் வெயில் இருந்த நிலையில் தற்போது மழை அங்கே பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கூலாக இருக்குது ராமநாதபுரம். ராமநாதபுரம் மட்டும்தான் சுட்டெரித்த வெயிலா அப்படின்னு பார்த்தா இல்லை. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் சுட்டெரிக்கும் வெயிலில் தான் அனைத்து வேட்பாளர்களும் தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபட்டு இருந்தாங்க. வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார தேதி வருகிற ஏப்ரல் 17ஆம் தேதி மாலை 5 மணியுடன் நிறைவடையக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரம் 1 மணி நேரம் நீட்டித்திருக்கிறார்கள். மாலை 6 மணி வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு தமிழக தேர்தல் தலைமை அதிகாரி அறிவித்திருக்கு. இந்த அறிவிப்பு ஏன் 1 மணி நேரம் ஏன் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த சுட்டெரிக்கும் வெயில், இந்த வெப்பத்தினால் கடுமையாக வெயில் இருந்ததுனால வேட்பாளர்கள் அவர்களுக்காகவே ஒரு பிரத்யேகமாக 1 மணி நேரம் கூடுதலாக அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க தமிழக தேர்தல் அதிகாரி. ஸோ வருகிற ஏப்ரல் 17ஆம் தேதி மாலை 5 மணியுடன் நிறைவடைய இருந்த அந்த நேரம் 1 மணி நேரம் கூட்டி மாலை 6 மணிக்கு இந்த தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய இருக்கிறது. இந்த சுட்டெரிக்கும் வெயிலில் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சூறாவளி சுற்றி தமிழ்நாடு முழுக்க அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த தொகுதிகளில் அந்தந்த வேட்பாளர்கள் மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரித்து வந்தனர். இந்த நிலையில் யாருக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகள் இருக்கு, ஓட்டு சதவிகிதம் யாருக்கு உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் ஒரு முக்கிய நாளிதழ் இன்று வெளியிட்டிருந்தாங்க. பாஜக 18% ஓட்டு வங்கி இருக்கு, தமிழகத்தில் ஒரு கணிசமான ஓட்டு சதவீதத்தை பாஜக பெற்று இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு 2-3 வாரங்களுக்கு முன்பு, 1 மாத காலத்திற்கு முன்பு சொல்லப்பட்டிருந்த ஒரு செய்தி. ஆனால் தற்போது இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 21% தாண்டி பாஜக தமிழகத்தில் வளர்ந்துருக்கிறாங்க, ஓட்டு வங்கியை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை ஒரு முக்கிய நாளிதழ் இன்று கருத்து கணிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் ஒரு ஒரு நேரடி பலப்பரீட்சை, நேரடி போட்டி இருக்குது இந்த தேர்தலில். எங்கெல்லாம் அதிமுக ஓட்டு சதவீதம் ஒரு 30%, 28% பெறாங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1%, 2% கூடுதலாகவே பாஜக பெறக்கூடிய வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்கும். அதாவது முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா திமுக முதல் தரத்துலையும், 2வது தரத்தில் பாஜக, 3ஆம் தரத்தில் அதிமுக இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அடுத்த சதவீதத்தில் இருக்கிறதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில பாஜக உண்மையாகவே 22% ஓட்டு வங்கி அதிகரித்திருக்கிறார்களா, 20%க்கு மேலே உயர்ந்து விட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதற்குண்டான ஒரு பதிலை கொடுக்கும். அதிமுகவும் பாஜகவும் ஒரு டஃப் நிறைந்த, ஒரு இழுபறி நிறைந்த, கடைசி நேரத்தில் யார் அந்த தொகுதியை வெல்வார்கள் அப்படிங்கிற ஒரு அரசல் புரசலான ஒரு அதிரடி நிலவரக்கூடியதான் அந்த வருகிற ஜூன் 4ஆம் தேதி அமைய இருக்கிறது. அதாவது ஒரு இழுபறி இருக்கும். இந்த தொகுதியில் இவர்கள் வென்று விடுவார்களா, இல்லை பாஜக வந்துருமா, அதிமுக வந்துருமா அப்படிங்கிற கடைசி நேரத்தில் தான் இவர்கள் வென்று விட்டார்கள், இவர்கள் ஜெயித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி வரும். ஏன்னா அது ஒரு டென்ஷன் தான். அதிமுகவுக்கு இது ஒரு டென்ஷன், பலப்பரீட்சை தான். எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு டென்ஷனான தேர்தல் தான் இது. பாஜக அடித்து களத்தில் தும்சம் பண்ணி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் பாஜக தமிழகத்தில் ஓட்டு சதவிகிதத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையா அப்படின்னு பார்த்தா அது உண்மையான கருத்து தான். ஏன்னா ஒரு பத்திரிகை ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு மற்ற ஊடகங்கள், மற்ற தனியார் இந்த சர்வே எடுத்து சொல்லக்கூடிய தனியார் நிறுவனங்கள் கூட வேறுபட்டு கருத்துகள் சொல்வாங்கன்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஒரு நெருக்கமான ஒரு புள்ளி விவரத்தான் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெருவாரியான இடங்களில் வெல்வார்களா, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவிகிதத்தை
இடம் பிடிப்பார்களா? இல்ல 20, 22% மேல் அவர்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள், உயர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம தேர்தல் முடிவுல தான் தெரியும். இது யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு நிலை தான் குடுக்கும் அப்படின்னு தேர்தல் கணிப்பாக இருக்கிறது. அரசியல் விமர்சனங்களும் இதைத்தான் சொல்றாங்க. அதிமுக வந்து இந்த தேர்தல்ல ஒரு கணிசமான இடங்களை பெறாவிட்டால் பாஜக அந்த இடத்தை பிடித்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜக தமிழகத்துல ஓட்டு சதவீதத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற வேலையில 5 தொகுதிகளை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து தமிழகத்துல குறிப்பா 5 தொகுதிகளை வென்றே ஆகணும். இது சவாலான நமக்கு சவால் இது. இந்த தொகுதிகளை நம்ம வென்றோம் அப்படின்னாக்கா நம்ம தமிழகத்துல பாஜக கால் ஊன்றியது யாராலும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அந்த 5 தொகுதி டார்கெட் பண்ணி அண்ணாமலை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அந்த 5 தொகுதி என்ன அப்படின்னு தேர்தல் முடிவுல தான் இது ஒரு சர்ப்ரைஸான ரிசல்ட்டா வர இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாருக்கும் தெரிந்தது தான். அந்த 5 தொகுதி அப்படிங்கிறது இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த 5 தொகுதி தெரியும். இந்த நிலவரப்படி பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்கிற வகையில இந்த தேர்தல் அமைந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் அதிமுகவின் உண்மை தொண்டர்களுக்கும் இது இருக்குன்னு சொல்றாங்க. அதிமுக இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் ஏற்கனவே நம்ம பாஜக கூட்டணியில் இருந்தோம், அவங்களோட இந்த கூட்டணி வைத்திருக்கலாம், நம்ம தனியா இந்த தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது நமக்கு மிகப்பெரிய சரிவு நிலை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு அச்ச உணர்வும் உண்மையான தொண்டர்களுக்கு இருக்குது அப்படின்ற தகவலும் வந்துகிட்டு இருக்குது. ராமநாதபுரம் தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு டஃப் கொடுக்கிற வகையில 5 டூப்ளிகேட் ஓ பன்னீர்செல்வத்தை களத்தில் இறக்கியது இது ஒரு மிகப்பெரிய சதிதானே அப்படிங்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா ஐயா ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் ஓட்டினாங்க. அந்த போஸ்டர் மூலியமா திராட்சை பழ சின்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் வந்து ஐயா ஓபிஎஸ் அப்படிங்கிற போஸ்டர் ஓட்டதுனால இது ஒரு பரபரப்பை கிளப்பியது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்து பலாப்பழ சின்னத்தை மக்கள் மத்தியில வெகு வேகமாக சிறப்பாக மக்கள் மத்தியில் அந்த பலாப்பழ சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இந்த நிலையில எந்த குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வருது. பலாப்பழ சின்னம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தோட சின்னம் தான், அந்த சின்னத்தில் நாங்கள் வாக்கு அளிப்போம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கருத்தாக சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்துல ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவது உறுதினு சொல்லப்பட்டாலும் மற்ற 5 டூப்ளிகேட் ஓபிஎஸ்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தா அவர்கள் ஏன் இந்த தேர்தலில் நம்ம சுயேட்சை வேட்பாளரா ஏன் நம்ம வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு அவர்கள் மனநிலை தற்போது இருக்கிறது. ஏதோ கட்டாயப்படுத்தி ஒரு சதி வலையில தீட்டந்தனால இந்த 5 ஓபிஎஸ்களை பிடிச்சிட்டு வந்து இந்த சுயேட்சை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு சதிதானே அப்படிங்கிறது இது எல்லாரும் தெரிந்த ஒரு ஒன்றுதான். நாடாளுமன்ற தேர்தல் கணிசமான இடங்களை பாஜக வென்றுவிட்டால் ஒரு கருத்து கணிப்பு வர்ற மாதிரி தமிழகத்துல பாஜக 2வது இடம் பிடித்து விடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கு சரியான சவுக்கடி கொடுக்கும், யாருக்கு ஓட்டு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கும், யாரை சமநிலையில் வைத்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தேர்தல் முடிவில் தான் பார்க்க முடியும்.